சொன்னார்களே, 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டிற்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏராளமான பொய்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு போயிட்டு தேர்தல் காலங்களில் இந்தியாவுக்குள்ள வருவார் நம்ம பிரதமர். இப்ப தமிழ்நாட்டுக்கு கனிமொழி சொன்ன மாதிரி தேர்தல் சீசன் இங்கே வந்தார், இனியும் வருவார். பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை முன்வச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி வருவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை வச்சேன். அதை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, ஊடகங்களை பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. ஆனா அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பழைய கண்டென்ட்டையே பேசிட்டு நமக்கு புது கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்கிறார். பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் பேசுறார் பாருங்க. நாட்டில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்காரு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இங்கதான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க. அண்மையில் அவதார் என்ற குழுமம் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு, ஆரோக்கியம், கல்வி முதலான சமூக காரணிகளை சிறந்து விளங்குகிற நகரங்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. 125 நகரங்கள் கொண்ட இந்த பட்டியலில் முதல் 25 நகரங்கள்ல சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், வேலூர், ஈரோடு ஆகிய 7 நகரங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களை மணிப்பூரை மறந்துட்டீங்களா? 2023ஆம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்குப்படி பாத்தீங்கன்னா 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருவர் இருவர் அல்ல, 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான எண்ணிக்கை இன்னும் ஒரு மடங்கு இருக்கும். 3000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 1 லட்சம் பேருக்கு மேல மாநிலத்தை விட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க, ஊரை விட்டே போயிட்டாங்க, மாநிலத்தை விட்டு போயிட்டாங்க. 3 ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் வீடு, அமைச்சர்கள் வீடு, எம்எல்ஏக்கள் வீடு, பிரேன் சிங் இன்னும் மருமகன் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவருடைய பெயர் இமோ சிங், அவருடைய வீடு எல்லாத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கி இருக்கிறாங்க, அடிமட்டமாக்கி இருக்காங்க. ஆனா மணிப்பூரை ஆண்ட பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல? இதுதான் பாஜகவுடைய லட்சணமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, போய் மணிப்பூரை உத்தரப்பிரதேசம் பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அந்த 2 மாநிலங்கள் மூலமாகத்தான் போதைப் பொருட்களை பரவுதுன்னு
ஆதாரங்களோட செய்தி வர்றத பத்திரிக்கை நீங்க படிக்கலையா? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.